வீட்டுல இன்னும் தெய்வ அம்சம் நிறையறதுக்கு பூஜை அறையில எப்படி வாசனையை மேற்கொள்ளலாம்னா, நாம எப்போதுமே ஒரு சந்தன கட்டை வாங்கிக்கணும். இந்த சந்தன கட்டையில நான் ஒரு குறிப்பிட்ட பொருள் சொன்னேன். என்னென்ன சொன்னேன் அப்படின்னா, ஜாதிக்காய் பொடி, வசம்பு பொடி, அதுக்கப்புறம் கிராம்பு பொடி, ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூர பொடி, இது எல்லாமே நாம தூளாக்கி அதுல பன்னீர் விட்டு சந்தன கட்டையால் நன்றாக இழைத்து நம்ம வீட்டினுடைய தெய்வ படங்களுக்கு எப்போதுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா பொட்டு வைக்கக்கூடிய வழக்கம் உண்டு. அதை நீங்க கரெக்டா என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த தெய்வங்களுக்கு அந்த மாதிரி பியூரான சந்தனத்துல நீங்க வைக்கும் பொழுது நல்ல மனமாற்றம் இருக்கிறத கண்கூடாக உணர்வீர்கள். அது போல உங்க வீட்டு தலைவருக்கு அதிக கோபம் இருக்கிறதா, இதை ஃபாலோ பண்ணினா போதும். வீட்டோடைய தலைவாசல் எப்போதுமே நறுமணமா இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அதை தாண்டி தான் நம்ம வீட்டுக்குள்ள நல்ல சக்தியே வருது. அந்த தலைவாசலுக்கு இந்த நறுமண கலவையை நீங்க டெக்கரேஷனா பண்ணலாம். இவ்வாறு இந்த நறுமண கலவைகளை எல்லாத்தையுமே வீட்டுல நீங்க உபயோகப்படுத்தும் பொழுது வீட்டில் பணத்தட்டுப்பாடோ பிரிவினையோ வராது. தெய்வ அம்சம் நிறைந்திருக்கும். ஏன்னா தெய்வ அம்சம் நிறைந்த வீடு அப்படின்றது நிறைய தெய்வ படங்கள் இருக்கிறத வச்சு தெய்வ அம்சம்னு சொல்ல முடியாது. எந்த வீட்டில் அதிகப்படியான ஒற்றுமையும், எந்த வீட்டில் பிரிவினை இல்லாத நிலையும், எந்த வீட்டில் அதிக சிரிப்பு சத்தமும், எந்த வீட்டில் உறவினர்கள் அடிக்கடி கூடும் நிகழ்வும், எந்த வீட்டில் அடிக்கடி விருந்தோம்பல் நடக்கக்கூடிய நிகழ்வும் இருக்கிறதோ அந்த வீடு பண ஈர்ப்பை அதிகமாக ஈர்த்து மகாலட்சுமி அருளை மேம்படுத்தும். இதனுடைய அடிப்படை தன்மையே எங்க இருக்குன்னா, ஒரு வீட்டினுடைய வாசனை திரவியத்தில் மட்டும்தான் இருக்கிறது.